நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் திறக்கிறார். தமிழ்நாட்டிலேயே 10 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 1621 கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் 55% நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 1.5 வருஷம் கிடப்பில போட்டாங்க. ஏன்னா உடனே செஞ்சா அதிமுக அரசுக்கு கடந்த அதிமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்கு அது வேலை செய்யாம 1.5 ஆண்டு கால கிடப்பில போட்டு இப்ப வேலையை முடிச்சு நாளைக்கு திறக்க இருக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் நாளைக்கு வைக்கிறார். நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை, நல்ல பேரா வை, உங்க அப்பா பேர் வச்சிடாத. எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம் நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு அப்பா பேர் வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலயும் அப்பா பேரு. யாரு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா அழகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிடுவார். நல்ல வேலைக்கு நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் அப்பா பேர் வைக்கல, வேற ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்குது. வாழ்த்துக்கள். கோவை அவிநாசி சாலை அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கு திமுக செய்த அரசியல் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னர் நான் பெற்ற பிள்ளைக்கு முதல்வர் ஸ்டாலின் பெயர் வைக்கிறார் என்று திருச்செங்கோடு பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்.